ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு பெரிய வேலை. இந்த தலைப்பின் கீழே நாம் இன்று சில வசனங்கள் வழியாக தியானிக்கவிருக்கிறோம். நிறைய வேலைகளை நாம் செய்கிறோம். இந்த வேலைகளிலே நாம் முழு கவனத்தோடு ஈடுபடுகிறோம். அந்த வேலை நமக்கு உற்சாகத்தை தருகிறது, நிறைய மதிப்பையும் அதற்குரிய பலனையும் நமக்கு தருகிறது. நாம் எப்படிப்பட்ட வேலைகளிலே நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம்? நாம் ஈடுபடுகிற வேலை பெரிய வேலைதானா என்பதை வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாருமே பெரிய வேலையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவோம். நாம் செய்கிற காரியம் மதிப்பு மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். 1 நாளாகமம் 29:1 வசனத்தை வாசிப்போம். நாம் அறிந்தபடி தாவீது ராஜா ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட விரும்பினார். ஆனால் கர்த்தரோ, நீ அதை கட்டுவதில்லை, உன்னுடைய குமாரனை கொண்டு நான் அதை கட்ட செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்காக தாவீது நிறைய முயற்சிகளை எடுக்கிறார், நிறைய காரியங்களை சேகரித்து வைக்கிறார். தன்னுடைய மகனுக்கு வேலையை எளிமைப்படுத்த வேண்டும், அவர் கடினமாக அதை உணரக்கூடாது என்று சொல்லி தன்னால் இயன்ற மட்டும் காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னபடி 1 நாளாகமம் 29 வசனம். இந்த வசனம் எதை சொல்லுகிறது? சபையாரெல்லாம் நோக்கி தாவீது பேசுகிறான். என்னுடைய குமாரனாகிய சாலமோன் அவன் சிறுவனாயிருக்கிறான், வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிது என்று சொல்லுகிறார். பெரிய வேலை இது ஒரு மனுஷனுக்கானது அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அந்த தேவாலயத்தை அவர் எவ்வாறு ஒப்பிடுகிறார்? கர்த்தருக்கு கட்டும் ஒரு அரண்மனை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தாவீது நீ இதை கட்டப்போவதில்லை என்று கர்த்தர் சொன்ன பிறகு அமைதியாக தன்னுடைய வேலை பார்த்து கொண்டு அவர் இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. இதை தன்னுடைய மகன் எடுத்து செய்ய வேண்டும். இந்த வேலை பெரியது. ஏனென்றால் இது செய்யப்பட போவது யாருக்காக? பெரிய தேவனுக்காக. இது பெரிய மனிதனுக்கானது அல்ல. அந்த வார்த்தையை கவனிப்போம். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சாதாரணமாக நாம் கட்டுகிற வீடுகளுக்கு அதிகம் பிரயாசப்படுகிறோம். நிறைய காரியங்களை அங்கேயும் இங்கேயும் இருந்து கலெக்ட் பண்ணி தேடி தேடி பார்த்து நாம் கட்டுகிறோம். வீடுகளுக்கு மனுஷனுக்கு செய்கிற வேலையே நாம் இவ்வளவு கவனித்து செய்யும்போது தேவனாகிய கர்த்தருக்கென்று கட்டுகிற ஒரு அரண்மனையை எவ்வளவு நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அது தேவாலயம், ஆனால் அவர் அதற்கு கொடுக்கிற பெயர் என்ன? இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்லுகிறார். இது மனிதனுக்கானதல்ல, செய்ய வேண்டிய வேலை மிக பெரியது என்று சொல்லுகிறார். இந்த தேவாலயம் கட்டுகிற பணியை அவர் பெரிய வேலை என்று சொல்லுகிறார். அவர் ஒரு யுத்த மனுஷன், தேசங்களை சண்டையிட்டு கொள்ளை பொருளாக பெற்றவர், போராடி கொண்டிருந்தவர், ஜெயித்தவர், நிறைய விலங்குகளை கொன்றவர். ஆனால் அவருக்கு பெரிய வேலையாக எது தெரிந்தது? ஆண்டவருக்கென்று அவர் செய்கிற ஒரு காரியம். நிச்சயமாக, ஏனென்றால் இது மனிதனுக்கு கட்டுகிற ஒன்று அல்ல. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய அழைக்கப்படுகிறோம். தாவீது இதை கர்த்தருக்கென்று செய்தார். அதனால் இது அவருக்கு பலுவாக தெரியவில்லை, மாறாக மனப்பூர்வமாக இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அடுத்தது 2 நாளாகமம் 17 13 வசனத்தை வாசிப்போம். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் யோசபாத்தை பற்றி பார்க்கிறோம். யோசபாத்துடைய காலத்திலே அமைதி இருந்ததாக பார்க்கிறோம். அவர் மிக சிறப்பான காரியங்களை எல்லாம் செய்தார். தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திற்கு வந்தார். அவர் நிறைய பட்டணங்களை கட்டினார். நிறைய
அவங்களுக்கென்று நகரங்களை அவர் எடுப்பித்து கட்டினார். தாவீதின் வழியிலே அவர் நடந்தார், கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொண்டார். இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அந்த 13வது வசனம் சொல்கிறது, யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலையை நடப்பித்தான். பெரிய பெரிய வேலைகள் நடந்துச்சு. என்ன வேலை? அவன் பெரிய வேலையை நடப்பித்தான் என்று எதை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது? அவர் அந்த உள்ளே இருப்பவர்களை பாதுகாக்கும்படி சுற்றி அவர் நகரங்களை கட்டினான், கோட்டைகளை எடுப்பித்தான், அதை பலப்படுத்தினான். உள்ளே இருப்பவர்களை பாதுகாக்கிறது பெரிய வேலை. அவன் ஒரு ராஜாவாக சிறப்பான பணியை அவன் செய்தான். முன்பு தாவீதை பார்த்தோம். அவன் ஒரு ராஜா, அரண்மனையை கட்டி கொண்டிருக்க வேண்டியவன், தேவாலயத்தை கட்டுவதற்காக காரியங்களை எல்லாம் செயல்படுத்துகிறான். அவர் சொல்லுகிறான், இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை, ஆண்டவருக்கு செய்கிற வேலை. இது அவனுக்கு தேவன் தந்த ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி அவன் நகரங்களை எடுப்பித்து எல்லைகளை பாதுகாப்புள்ளதாக்கி உள்ளே இருப்பவர்களை கவனமாய் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். யோசபாத் பெரிய வேலைகளை நடத்தினான், நகரங்களை எடுப்பித்து உள்ளே இருப்பவர்களை காத்து கொள்வது. அடுத்து நெகேமியா 6:3 வசனத்தை வாசிப்போம். நமக்கு தெரியும், இது எஸ்ராவும் நெகேமியாவும் அந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கும்போது அதை எடுப்பித்து கட்டுவதற்கு தங்களால் இயன்றதை செய்து ஜனங்களை ஒன்று திரட்டி செயல்பட வைத்ததை பார்க்கிறோம். இந்த நெகேமியா அழகாக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 6:3 வாசித்தால், அப்பொழுது நான் அவர்களிடத்து ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொன்னான். இங்கே என்ன நடக்கிறது? நெகேமியா அந்த ஜனங்களை ஒன்று திரட்டி அலங்கத்தை கட்டுவித்து கொண்டிருக்கிறான். அவரவர் எல்லைகளிலே அவரவர் அந்த அலங்கத்தை சரிப்படுத்தி ரிப்பேர் பண்ணி அதை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இடிந்த அலங்கங்கள் சரி செய்யப்படுகிறது. இந்த நேரத்திலே அந்த வேலையை கெடுக்கும்படி அங்கு சன்பொல்லாத்தும் தொபியாவும் வந்து இவர்களிடத்திலே ஆள் அனுப்பி, முந்தின வசனத்திலே பார்க்கலாம், ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டு அனுப்பினார்கள். அவங்க பேசுறது என்ன? அது வரைக்கும் அவங்க அவரை பார்க்கலையா? ஒருவரோடு ஒருவர் பேசுவோம் வாரும் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். இவர் சொல்லுகிற பதில் என்ன? நான் வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன். நெகேமியா அறிந்திருந்தார், ஆண்டவருக்காக நான் செய்கிறது பெரிய வேலை. அங்கு தாவீது அறிந்திருந்தார், கர்த்தருக்கென்று நான் செய்வது பெரிய வேலை. யோசபாத் அறிந்திருந்தார், இந்த தேசம் ராஜ்யம் ஆண்டவர் தந்தது, இதை பாதுகாக்கிறது பெரிய வேலை. இங்கு நெகேமியா அறிந்திருந்தார், இந்த அலங்கத்தை எடுப்பித்து கட்டுவது பெரிய வேலை. இங்க என்ன நடக்கிறது? கிறிஸ்தவர்கள் அல்லது நாம் சரியாக இயங்கிக் கொண்டிருப்போமானால் நம்மை கெடுப்பதற்கென்று, அல்லது சும்மா பேசிட்டு இருப்போம் வா, இப்படி நம்மை இயங்க விடாமல் செய்வதற்கென்று ஒரு கூட்டம் சுற்றி இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய இயக்கத்தை கெடுப்பதற்கு, பெரிய வேலையை செய்ய விடாமல் நம்மை திசை திருப்புவதற்கென்று சுற்றி ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், we should never leave the work of God. இது தேவனுடைய வேலை, இதை விட்டு வரக்கூடாது. பேசுவ, உனக்கு பதில் சொல்றதுக்கு நான் வர முடியாது. I am involving in a great work. நான் பெரிய வேலையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மைதானே? நெகேமியா ஒரு சிறந்த திறன் படைத்தவராக இருந்தார். டிசர்ன்மெண்ட், தவறு எது சரி என்று எது என்று கண்டறியும் விதத்திலே அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. நீ என் வேலையை திசை திருப்பும்படி வந்தவன், உன்னோடு பேசி கொண்டிருப்பது என்னுடைய வேலை அல்ல, நான் பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்று நமக்கு அந்த பகுத்தறியும் திறன் இருக்கிறதா? அதை கண்டறியக்கூடிய திறன் இருக்கிறதா? இன்று நம்ம எத்தனை பேர் திசை மாற்றி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்? பெரிய வேலையிலே நாம் ஈடுபட வேண்டும். பிரியமானவர்களே, அவருக்காக எதை செய்கிறோம்? யோசபாத்தை போல ராஜ்யங்களை கட்டி பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா?
தாவீதை போல தேவனுக்காக எதையாகிலும் செய்து கொண்டிருக்கிறோமா? நெகேமியாவை போல பெரிய வேலையில் ஈடுபடுகிறோமா? இங்கு அதை தடுப்பதற்கு பலர் முனைப்புடன் கிளம்பி வருவார்கள். அவர்களை கண்டறிந்து புறந்தள்ள இன்று நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இங்கு நிறைய பேர் முகஸ்துதி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். முகஸ்துதி செய்கிறவர்களை பார்த்து மனம் இளகி நாம் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுகிறோம். ஆனால் இங்கு நெகேமியா அதுவரை வித்தியாசமாயிருந்தவன், வாரும் பேசுவோம், பேசிக்கொண்டிருப்போம் என்று கூப்பிடுகிறார்களே, இவர்களை நம்பக்கூடாது என்று உறுதியாக இருந்தார். அந்த உறுதி இது நமக்கு தேவைப்படுகிறது. பிரசங்கி 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 2:4. நான் பெரிய வேலையை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன் என்று வரிசையாக அவர் சொல்லுகிறார். சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அனுபவித்தவர். எது சரி எது தவறென்று அவருக்கு தெரியும். இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நான் பெரிய வேலையை செய்தேன். என்ன வேலை செய்தாரு? ஒருவேளை படிப்பதற்கு நமக்கு இது வித்தியாசமாக தோணும். எனக்காக கட்டினேன், எனக்காக ஏற்படுத்தினேன், எனக்காக வாங்கினேன் என்று இவர் சொல்லுகிறாரே, இவர் தன்னலம் பிடித்தவரோ? இல்லை. An empty mind is devil's workshop என்று நாம் வாசிக்கிறோம். இயங்காத ஒன்று, வெறுமையாய் இருக்கிற ஒன்று, சோம்பலாய் இருக்கிற ஒன்று, அது பிசாசு குடியிருக்கும் இடமாக மாறி போகிறது. இவர் தன்னை எங்கேஜ்டாக, இயங்கிக் கொண்டிருப்பவராக, செயல்படுகிறவராக வைத்து கொள்ளுகிறார். காரணம் என்ன? நாம் பிரசங்கியிலே படிக்கிறோம், அவர் ஃபுல்லாக வேனிட்டியை பற்றி பேசுகிறார். மாயை, மாயை, எல்லாம் மாயை. நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து சந்தோஷத்தோடு இரு. நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வேலை, இயங்குகிற தன்மை, இதற்காக நன்றி சொல். இந்த பெரிய வேலையை செய்தேன் என்று அங்கு சாலமோன் ஞானி சொல்லுகிறார். நெகேமியா பெரிய வேலையை செய்கிறேன், என்னால் வர முடியாது என்று வீண் பேச்சுகளை புறந்தள்ளினார். இங்கு சாலமோன் ஞானி பெரிய வேலையை செய்தேன் என்று சொல்லுகிறார். கட்டினேன், கட்டினேன், கட்டினேன். அவர் எனக்காக என்று சொல்லுவது அவருக்காக அல்ல. இவர் செயல்படுகிற எல்லாம் ராஜ்யத்திற்கு நிச்சயம் உதவும். இந்த நீங்களும் நானும் நமக்காக நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கிறோம், பெரிய பெரிய வேலைகளை செய்கிறோம். அந்த வேலையால் தேவ ராஜ்யம் விரிவடையுமா? அந்த வேலையால் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் நிறைய செய்கிறேன், ஆனால் யாருக்காக? நான் பலனடைய, என்னுடைய முயற்சி, நான் வெற்றியடைய நான் உழைக்கிறேன் என்பதல்ல. நான் ஜெயிப்பதற்காக நிச்சயம் உழைக்க வேண்டும், ஆனால் என்னுடைய வெற்றியிலே கர்த்தர் அங்கு மகிமைப்பட வேண்டும். வில்லியம் கேரி அங்கே கொல்கத்தாவுக்கு வந்து சிராம்பூரில் இருந்து பெரிய மிஷனரி தளத்தை ஏற்படுத்தி இன்று வேதாகம கல்லூரி அங்கு இயங்குகிறது. பல பெரிய புரட்சிகரமான காரியங்களை செயல்படுத்தினவர் சொல்கிறார், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய், அவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். ஆனால் நாம் ஒரு பாதியை தான் செய்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவருக்காக பெரிய வேலைகளை செய்திருக்கிறோமா? இந்த கேள்வியோடு நான் இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன். முதலாவது பார்த்தோம், தாவீது நாம் செய்ய வேண்டிய வேலை பெரியது. இது மனுஷனுக்காக அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்லுகிறார். ஆலயத்திற்காக அவர் எடுக்கிற முயற்சிகளை பெரிய வேலை என்று சொல்லுகிறார். அடுத்து பார்க்கிறோம், யோசபாத் பெரிய வேலை நடந்தது. என்ன வேலை? அந்த பட்டணங்களை எடுப்பித்து அவன் கட்டினான், சுற்றி பாதுகாத்தான். உள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இன்று நீங்களும் நானும், நம்மோடு இருப்பவர்கள், நம் குடும்பத்தில் இருப்போர், நம் தேசத்தில் இருப்போருக்காக எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சிகளும் பெரிய வேலைதான். பிரியமானவர்களே, அங்கே நெகேமியா அலங்கத்தை கட்டி கொண்டிருந்தார். வா, சும்மா பேசிட்டு இருப்போம். அவனை அழைக்கிறார்கள், அவன் அவர்களை புறந்தள்ளினான். உன்கிட்ட வந்து பேசிய நேரத்தை வீணடிக்க முடியாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன். நீங்களும் நானும் ஒருவேளை நேரத்தை சும்மா யாரிடமோ பேசிக்கொண்டு கழித்திருப்போமானால் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலை பெரியது. பிரியமானவர்களே, நெகேமியா அவர்களை அறிந்திருந்தார், டிசர்ன் பண்ணார், கண்டுபிடித்தார். இவனுடைய எண்ணம், இன்டென்ஷன் தவறானது. அவனை நம்முடைய எல்லையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்புறப்படுத்தினார்.
பிரசங்கியிலே பார்க்கிறோம், பெரிய வேலைகளை செய்தேன், தோட்டத்தை கட்டினேன், அதை கட்டினேன், நகரத்தை கட்டினேன், எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினேன். எதற்கு? நான் சும்மாக இருக்க படைக்கப்படவில்லை. நான் இயங்குகிறேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் துவங்குகிற ஒவ்வொன்றும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நான் செயல்படுகிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் மகிமைப்படுவார். என்னுடைய கைகளின் கிரியைகளினாலே அவர் மகிமைப்படுவார். என்னுடைய எல்லா செயல்களுடைய அவுட்கம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று அவர் சொன்னார். எதிர்பார்ப்புகளை மாத்திரம் வைத்து கொண்டிராமல் அவருக்காக பெரிய வேலைகளை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த தியானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்காக இயங்க, உமக்காக செயல்பட, பெரிய வேலைகளை, கனமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உமக்காக செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளிலும் நீர் மகிமைப்படுகிறீர். அதற்கான பலனை மிகுதியாக தருகிறீர். அதற்காக நன்றி. தாவீதை போல, யோசபாத்தை போல, நெகேமியாவை போல, ஆண்டவரே நாங்கள் இந்த சாலமோனை போல பெரிய வேலைகளில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பயன்படுத்துவீராக. எங்களுடைய கைகளின் ஒவ்வொரு பிரயாசத்திலும் பலன் கிடைக்கட்டும். அதில் நீர் மகிமைப்படுவீராக. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். அவர்களை இயங்குகிறவர்களாக மாற்றும். எதிர்பார்க்கிறவர்களாக அல்ல, உமக்காக பெரிய காரியத்தை செய்கிறவர்களாக, துணிவோடு செய்கிறவர்களாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.